யாழ்ப்பாணத்திலிருந்து பாலதீவு திருவிழாவுக்கு பக்தர்களை ஏற்றிச் சென்ற படகு விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்ததுடன் 11 பேர் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஜோசப் என்ற 80 வயதான நபரும் பிரான்சிஸ் ஸ்டீபன் என்ற 57 வயதான நபருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். பாலதீவு அந்தோனியர் ஆலய திருவிழாவுக்கு இன்று காலை குருநகர் பகுதியிலிருந்து 25 வரையிலான பக்தர்களை ஏற்றிச் சென்ற படகொன்று சிறிது நேரத்திலேயே கடலில் விபத்துக்குள்ளாகி நீரில் மூழ்கியது. படகில் இருந்த பலரும் கடலினுள் வீழ்ந்து நீரில் மூழ்கிய நிலையில் அப்பகுதி மக்களால் மீட்கப்பட்டு நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். கடலில் மூழ்கியவர்களை மீட்கும் பணிகள் அப்பகுதி மக்கள் மற்றும் கடற்படையினரின் உதவியுடன் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் மற்றும் கடற்படையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் யாழ் குருநகர் பகுதியில் இடம்பெற்ற படகு விபத்துக்கான முழுமையான காரணங்களை கண்டறிவதற்குரிய அவசர விசாரணையை முன்னெடுக்குமாறு கடற்படையினருக்கும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினர்களுக்கும் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் பணிப்புரை விடுத்துள்ளார். கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரால் இது தொடர்பான அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு அமைச்சர் தனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்தார். துயரத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கு அரசாங்கம் சார்பில் தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என அவர் இதன் போது தெரிவித்தார். விபத்துக்குள்ளான படகு பயணத்துக்கு பாதுகாப்பான நிலையிலா அந்த பயணம் இடம்பெற்றது, பயணிகளின் எண்ணிக்கை விதிமுறைகளுக்கு உட்பட்டதா, கடல் பயணத்துக்கு பாதுகாப்பு நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டனவா என்பது குறித்து விரிவாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக யாழ் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடமும் போலீசார் மற்றும் கடற்படையினரிடமும் அமைச்சர் அவசர கலந்துரையாடல் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளார். கடலில் சிக்கியவர்கள் தேடும் மற்றும் மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்படுமாறும் அவர் வலியுறுத்தினார். மேலும் மீட்பு நடவடிக்கைகளில் எந்தவித தாமதமும் ஏற்படாத வகையில் அனைத்து வளங்களையும் பயன்படுத்துமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார். இதேவேளை பாதிக்கப்பட்ட மக்கள் அனுமதிக்கப்பட்டுள்ள வைத்தியசாலை அதிகாரிகளுடனும் அமைச்சர் தொடர்பு கொண்டு அவர்களின் உடல்நிலை குறித்தும் கேட்டறிந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. போட்டு இங்கேருந்து போட்டு கொஞ்ச நேரம் இதில் போட்டு கொஞ்சம் லாஞ்சி நேரம் போட்டவங்களும் கவுண்டுட்டு போனது கொஞ்சம் பேர் கூட பேர் வயசானவங்களாம் கொஞ்சம் கூட பேர் நாங்கள் கொஞ்சம் பேர் தான் வந்தது. எப்படி ஒரு போனாக்கள் 15, 20, 25 வருவாங்க. அவர்கள் தான் போனது 9 கொஞ்சம் தாண்டிட்டாங்க. போய் தாண்டி நாங்கள் கொஞ்சம் அடியில் போட்டுக்கோடனே அடியில் மாட்டிட்டோன்னே எங்களாலும் எடுக்கவே இல்லை. மேலே ஒரு ஓட்டுநர் 4 பேர் வந்தார். அந்த அண்ணா தான் நாங்கள் வெளியே வந்தவர் கைதந்தங்களை ஏற்றி விட்டார். மற்றாக வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க, கிடைச்சாங்களோ தெரியல. கொஞ்சம் 5 பேர் ஆஸ்பத்திரி போட்டாங்க. கொஞ்ச நேரம் தான், ஒரு 5 நிமிஷம் அப்படி. அதுக்குள்ளே நாங்கள் வெளியே வந்துட்டோம். இது குருநகரில் அந்த ஜட்டி என்ற துறைமுகத்தில் நிற்கிறோம். அதனால் நாங்கள் பாலதீவுக்கு போகிறதுக்கு வெளிக்கெண்ணிக்குள்ளே போட் எடுத்து அந்த திருப்பைக்குள்ளே போட் கவுந்து நான் அந்த இது கட்டையை பிடிச்சி ஏறி மேலே வந்துட்டேன். பிறகு அந்த கரையில் நின்று ஆக்கம் வந்து எங்களை ஏற்றிட்டு போயிட்டேன். என்ன போனீங்க? பாலதீவு அந்தனியை சேர்த்து. எத்தனை பேர் போட்டில் போனது? 15-20 பேர். என்னத்துக்கு அன்றைக்கி கவுண்டர் காரணம் தெரியாது. அந்த ரொட்டேஷனில் திருப்பைக்குள்ள இப்படி போய் திருப்புவாங்க, திருப்பி தான் அப்படி போவாங்க. விழுந்து பிறகு தண்ணியில் எல்லாம் ஒவ்வொரு ஆக்கள் ஓடி வந்துட்டாங்க. அப்புறம் எங்களை தூக்கி எல்லாரும் எடுத்துட்டாங்க. இங்கே எத்தனை பேர் போனீங்க? 15-17 பேர் போயிருக்கோம். அண்ணளவை எங்கேருந்து வந்தீங்க நீங்கள்? நான் வவுனியா உற்சவத்துக்குனே வந்தீங்க. ஓ, உங்களோட வந்தாங்களா காணாமல் போயிருக்கீங்க? இல்லை, நான் தனியாக தான் பார்த்தேன். අපි යනකොට මේක බාර් එකේ තියෙනවා, බාර් එකේ තිබුණා. ඒක පොටක මේ සයිට් එකේ ගියා. ඒ වෙලාවෙදී මේක වතුර අතුල එන්න බැරුණා. ඉතින් කටි ඔක්කොම වම් පැත්ත වැදුණා. ඒ නිසා මේක කොයින්ද ලාවේ? කරවටි ඉඳලා. ඔකම කීදෙනෙක් ආවේ? nearly around 20 இன்று காலை குருநகர் இறங்குதுறைக்கு பக்கத்தில் நடைபெற்ற படகு விபத்தில் 14 பேர் ஆம்புலன்ஸ் வண்டியினூடாக வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். கொண்டு வரப்பட்ட அனைவருக்கும் நமது வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவு உடனடியாக சிகிச்சைகளை ஆரம்பித்தன.
அவர்களில் 2 ஆண்கள் 80 வயது மதிக்கத்தக்க ஒருவரும் 57 வயது கொண்டவரும் அவர்களை உயிர்களை காப்பாற்ற முடியாமல் காரணமாக அவர்களுடைய இறப்பு உறுதி செய்யப்பட்டது. மேலும் 2 பெண்கள் தொடர்ந்தும் வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் செயற்கை சுவாச உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இது தவிர மேலும் 10 பேர் நமது விடுதிகளில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அவர்களில் ஒருவர் 12 வயது சிறுவன் மற்றும் 5 பெண்கள் உள்ளடங்கலாக எல்லாமாக இந்த 10 பேரும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக வடபகுதியிலே இருக்கின்ற பல வணக்கத்தலங்கள் பல்வேறு தீவுகளிலும் இருக்கின்றன. இந்த தீவு பகுதிகளுக்கு பொதுமக்கள் வளமையாக சென்று வருவதுண்டு. இருப்பினும் அவர்கள் போதிய பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வதாக தெரியவில்லை. எதிர்வரும் காலங்களில் அவ்வாறு செல்பவர்கள் மிகவும் அவதானமாக, குறிப்பாக அவர்கள் பாதுகாப்பு அங்கேயே அணிய முடியும். அது தவிர அவர்கள் குறிப்பாக அந்த படகுகளில் செல்லுகின்ற போது அளவுக்கு அதிகமானவர் செல்லுவதை தவிர்த்து கொள்ள முடியும். மற்றும் விபத்து ஒன்று ஏற்பட்டால் உடனடியாக அதை காப்பாற்றுவதற்கான முன்னாயத்த நடவடிக்கைகளும் இருக்க வேண்டும். ஏனெனில் குறிப்பாக வடபகுதியில் பல்வேறு கடல் பகுதிகளிலே இருக்கின்ற இந்த தீவுகளுக்கு சென்று வருகின்றமையினால் இவ்வாறான விபத்துக்கள், உயிரிழப்புகளை நாங்கள் தவிர்க்க வேண்டும். நன்றி. செய்வீங்க நீங்க விடுங்க. எடு 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 என்ன கொண்டு போகலையா?